வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26/5/2025 இன்றைய நாள் திங்கட்கிழமை காலையில் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அன்றைய நாளில் நம்ம அந்த கிழமைநாதனை வழிபடும் போது இன்னும் கூட ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிழமைநாதன் யாருங்க? திங்கட்கிழமைக்கு யாருங்க சொந்தக்காரங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் அம்மன்கள், அதாவது அம்மன் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள வழிபடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அதே மாதிரி உங்களுடைய ஹோரைநாதனை வழிபடுறது இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மனிதனும் ஹோரைநாதன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவே இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய தன செல்வங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாதக நோட்டு புஸ்தகம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதில் போய் பாருங்கள், உங்களுடைய ஹோரைநாதன் போட்டிருப்பாங்க. நீங்கள் பிறந்த தினத்தில் யார் ஹோரைநாதனாக இருக்கிறாங்களோ, ஹோரையாக இருக்கோ, அந்த ஹோரையில் உள்ள கடவுளை வழிபடுறது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நீங்கள் பிறந்த அந்த 1 மணி நேரத்தில் உள்ள ஹோரை யாருன்னு பாருங்கள். அந்த கடவுளை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த கிழமைநாதனும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய ஹோரைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். கோச்சார பலன்னா என்னங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த கோச்சார பலன்கள், இந்த கோச்சாரம் தான் உங்களுக்கு ஜாதகமாக மாறுது, உங்களுடைய சுய ஜாதகமாக மாறுது. இப்போ இந்த நாளில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி எங்கே இருக்காரு சந்திரன், எங்கே இருக்காரோ அதுதான் உங்கள் ராசியாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கணம் எங்கே விழுகுது, எத்தனை மணிக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்கணமாக மாறுது. சரிங்களா? இன்றைய நாளில் அது மாதிரி தான் ஒவ்வொரு ஜனன ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு அப்படி நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே உங்களுக்கு ஜாதகமாக மாற்றிடுவாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த சம்பவத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் ஜாதகம். அதே மாதிரி இந்த மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜாதகத்தை வந்து இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்கன்னா அதுதான் உங்களுடைய ஜாதகம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அந்த மணி, அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஜாதகம் உருவாகிடும். அதே மாதிரி தான் இதுலேயும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை, ஆதாயமான நாளாகவும், அதே மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி அறிமுகங்கள் உண்டான நாளாகவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்குது. விமர்சனங்களை குறைக்கிறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தவங்க உங்களை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருந்தாங்களோ அவங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவங்க வாய்க்கு ஒரு நல்ல பதிலாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பதிலுக்கு பதில், நீ இப்படி சொன்னியா இல்லை உனக்கு அப்படி சொல்லு அப்படிங்கிற மாதிரியே நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதாவது இப்போ விமர்சனங்கள் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், அறிமுகங்கள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை, 5-2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு, சிந்தித்து செயல்படவும் புரிதல் ஏற்படும் நாளாகவும், பேச்சுகளில் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் பேச்சுக்கள் கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வரார் இல்லையா? உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது நிறைய பேதளிப்பு இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய வார்த்தைகளை வெளியிட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசியில் தான் உங்களுக்கு சந்திரன் பயணிக்கிறார். அப்படி பயணிக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நிறைய வந்து மனோகாரகன் இல்லையா சந்திரன், மனோகாரகனா மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சபல புத்தி, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை சந்திரன் வந்து செய்வார். அப்படி செய்யும்போது உங்களுக்கு பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் புரிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6+1. சரிங்களா? சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே பயணிக்கிறதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அடுத்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணிகளில் கவனம் தேவை. அதே மாதிரி பணிகளில் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வேலை ரீதியாகவும் சரி, உங்களுக்கு பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய சேவையை பார்த்து மற்றவங்க பாராட்டக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும். சரிங்களா? நல்லா கவனமாக நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் செய்கிறத பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு வேலைக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா?
3 4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பச்சை. சரிங்களா? ராசியான திசை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாளாகவும், ஆதாயம் மேம்படும் நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு லாபகரமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடகராசிக்கு இன்றைக்கி சூப்பராகவே இருக்குன்னு வச்சுங்களேன். கடகராசிக்கு ஒரு மேன்மையான நாளாகவும், அதே மாதிரி லாபம் ஏற்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் பச்சை. சரிங்களா? உங்களுக்கு இன்றைய லாபமான நாளாகவே இருக்குது, ரொம்ப லாபமாகவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 6 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையும் வந்து தென்மேற்கு, ராசிய நிறம் சிவப்பு. மேன்மை உண்டான நாளாகவும், அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி எண்ணிய காரியங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் இன்றைய நாள் கைகூடும். அதாவது நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா இன்றைய நாளில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த இடத்துல போக முடியலையே நினைப்பீங்க, அதுவும் இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசிய நிறம் சிவப்பு. மேன்மை உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசிய நிறம் சாம்பல். சரிங்களா? முதலீடுகள் மேம்படும் நாளாகவும், தேடல் அதிகரிக்கும் நாளாகவும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக தான் இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கு. கன்னிராசிக்காரவங்களுக்கு இன்னும் கூட நிறைய மாற்றங்கள், நிறைய வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது. அதிகமான வரவுகள் இன்றைய நாள் லாபகரமான நாளாகும். தொழிலில் முன்னேற்றங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் திங்கட்கிழமை நாள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசிய நிறம் சாம்பல். சரிங்களா? 4 5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசிய நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? கவனித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை கூட கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி கவலைகள் இன்றைய நாள் நீங்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மதிப்பு உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதெல்லாம் தொட்டாதெல்லாம் தொடங்கும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அனுசரித்து சொல்கிறது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசிய நிறம் ஆரஞ்சு. 3 4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசிய நிறம் சிவப்பு. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் பிறக்கும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்றைய நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்றைய நாளில் ஈடேறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசிய நிறம் சிவப்பு. 7 1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அதே மாதிரி தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் அடர் நீலம். சரிங்களா? முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், அதாவது பொறுமையோடு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆதாயகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஆதாயகரமான நாளாகவும், கொஞ்சம் பொறுமையோடு செயல்படும் போது இன்னும் கூட முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் அடர் நீலம். 4 1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதிகாரத்தை கையில் கொடுக்கக்கூடிய, அதாவது அதிகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதாவது உங்களுக்கு மேலிட பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதிகாரம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி அதிகாரங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், பெரிய பெரிய முடிவுகள் பிறக்கும் நாளாகவும், அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைகிற நாளாகவும் இருக்குது. அதாவது ஒரு பெரிய பதவியை நீங்கள் அடையிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை சுமைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சை கேட்டு 4 பேர் வேலை செய்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேலிடத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தோரணை அதிகரிக்குமா. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து 2 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. நெருக்கடிகள் குறையும் நாளாகவும், புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும், அதே மாதிரி நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க, கொஞ்சம் புரிதல் அதிகரிக்கும். நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகால ப்ரெஷர்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. 6 1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து
மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் பச்சை. துரிதமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது விலகும். அதே மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதுபோக நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள். அதாவது இந்த அஷ்டம சனி காலங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹோரைநாதனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோரைநாதன்னா உங்களுடைய ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க ஹோரைநாதன். அவருடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வழிபடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி 5, 6 அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்தா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும்.